மக்களை மகிழ்விக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஆக்டர் ஆதித்யா கதிர் அவர்களை நடிக்க அழைக்கிறோம். இவர் பாடல் வரிகளாவே நம்ம மனசுல ஒரு பாடமாவே பதிஞ்சிடும். கார்த்திக் நேத்தா அவர்களை நடிக்க அழைக்கிறோம். மங்கை பட விழாவுக்காக உண்மையாவே பாரியில இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வழங்கக்கூடிய எங்களோட பேரை சிங்கர் காப்பி நரேந்திர அவர்களை நடிக்க அழைக்கிறோம். ஒரு படம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷனை அதை முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லா வேலைகளையும் பொறுப்பா இருந்து பார்க்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கார்த்திக் அவர்களை நடிக்க அழைக்கிறோம். டான்ஸ் மாஸ்டர் ராதிகா அவர்களை நடிக்க அழைக்கிறோம். பாடல்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இருக்க விஷுவல்ஸ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. படத்தோட டிஓபி எஸ்ஜே ஸ்டார் அவர்களை நடிக்க அழைக்கிறோம். அடுத்ததாக ஆக்டர் ராமச்சந்திரன் அவர்களை நடிக்க அழைக்கிறோம். இவர் கண்ணு ஒண்ணுமே போதும். அடுத்ததாக பிக் பாஸ் நம்ம எல்லாம் பார்த்து ரசித்து இன்னைக்கு ஒரு முழு நடிகையா மாறி இருக்க ஷிவின் அவர்களை நடிக்க அழைக்கிறோம். அடுத்ததாக யாரும் ஊரே யாரும் கேளு அப்படின்ற ஒரு திரைப்படம் நமக்கெல்லாம் கொடுத்த டைரக்டர் ரோலண்ட் அவர்களை நடிக்க அழைக்கிறோம். அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் தாமு அவர்களை நடிக்க அழைக்கிறோம். மண்ணையும் மக்களையும் இயல்பாய் கையில் காட்டக்கூடிய பிடித்த இயக்குநராக கூடிய இயக்குநர் நவீன் பாரதி அவர்களை நடிக்க அழைக்கிறோம். அடுத்ததா கனவுகளுக்கும் யதார்த்தத்துக்கும் நெருக்கத்த நம்ம திரையில காமிச்ச கிடா படத்த இயக்குனர் ரா வெங்கட் அவர்களை நடிக்க அழைக்கிறோம். அடுத்ததாக ஆக்டர் ஜெயபிரகாஷ் சார் அவர்களை நடிக்க அழைக்கிறோம். சார் ஓகே, சந்தோஷ ரொம்ப இயல்பா சின்ன விஷயத்துல இருந்தே பிடிச்சு கொடுக்கக்கூடிய இயக்குனர் ஹைதா தமிழ் அவர்களை நடிக்க அழைக்கிறோம். படத்தின் நாயகன் துஷ்யந்த் அவர்களை நடிக்க அழைக்கிறோம். படத்தின் இயக்குனர், இந்த படத்தின் ஒரு சொல்றது இந்த படத்தை உருவாக்கின டைரக்டர் குபேந்திரன் கமாட்சி அவர்களை நடிக்க அழைக்கிறோம். இன்றைய விழாநாயகன் புதுப்புயல் மியூசிக் டைரக்டர் தீசன் அவர்களை நடிக்க அழைக்கிறோம்.
சார் ஃபுல் ஃபேன்ஸோட முதல் படத்துல இவ்வளவு ஃபேன்ஸ் பாக்குறது ஹாப்பியா இருக்கு. கூட்டிட்டு வந்திருக்காரா? இல்ல அப்படி இல்ல, இனிமே அவங்க தேடி வருவாங்க, அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நமக்கெல்லாம் பிடித்த நாயகி, கதையின் நாயகி ஆனந்தி அவரை வேலைக்கு அழைக்கிறோம். மங்கை ஆனந்தி, மங்கையா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மங்களகரமா வந்திருக்கீங்க. தேங்க்யூ. படத்தின் ப்ரொடியூசர் ஜெயசம் பிக்சர்ஸ் ஜாஃபர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேடையில் இருக்கக்கூடிய மங்கை படக்குழுவினர் மற்றும் மற்ற சக நண்பர்கள், இயக்குநர்கள் எல்லாரையும் மங்கை படக்குழுவின் சார்பாக மறுபடியும் ஒன் செகண்ட் வரவேற்றிருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் கமிங். மங்கை படத்தை குறித்து நிறைய விஷயங்கள்